மோசமான ஒரு கள்ளக்காதல். இதில் வந்து நம்மளோட தொடர்பில் வந்து நீடிக்கணும்னா கணவன், மகள், மகன் 3 பேரும் இடைஞ்சலாக இருக்காங்க. இவங்க 3 பேரையும் கொன்றலான்ட்டு ஒரு பிளான் போடுறாங்க. ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. யாரு? கள்ளக்காதலனுக்கு, மீனாட்சி சுந்தரத்துக்கு. மீனாட்சி சுந்தரத்துக்கு. குழந்தைங்க எப்படி இருக்கு? குழந்தைங்க 2 பேருக்கும் பாலில் 5 சீஸ் மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துருக்கேன். நல்லா ஆனால் அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனால் நாளைக்கு வச்சு கட்டி இருக்கு. செத்துறாங்களா? அவன் அடுத்த கேள்வி கேட்பான், செத்துருச்சிங்களாரு? சரி, ஓடி போயிருக்க வேண்டியதானே எங்கேயாவது. இந்த 2 குழந்தைகளையும் கொண்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, மருந்தை கொடுத்தது இல்லாமல் 2 குழந்தையும் தன்னோட கையை வச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. டிக்டாக் அபிராமி, டிக்டாக் மியூசிக்கல் அபிராமி, மியூசிக்கல் அபிராமி, டிக்டாக் அபிராமி, டிக்டாக். குழந்தைய கொன்ன உடனே பிரியாணி அபிராமி. நியாயமா அவளுக்கு பேர் அரக்கி அபிராமி தான் வைக்கணும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் பத்திரிகையாளர் விமலேஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பதர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு பதர். இப்போ பிரியாணி அபிராமின்னு சொல்லி ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. குன்றத்தூர் காஞ்சிபுரம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. சொந்த குழந்தைங்களே கொன்னதாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எதனால் சார் அந்த கேஸ் பின்னணி என்ன, அந்த எந்த அடிப்படையிலேருந்து அதை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறது? வேலைக்கிழமை அன்று வந்து காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் செம்மல் அவர்களால் வந்து தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அபிராமி, அதாவது மியூசிக்கல் அபிராமியாக இருந்து அதுக்கப்புறம் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளியாக ஆகி அவர் பெற்ற குழந்தைகளை கொன்றதின் விளைவாக அவங்களுக்கு சமூகம் வச்ச பேர் பிரியாணி அபிராமி. இந்த பிரியாணி அபிராமி தான் சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு கடைசி அபிராமியாக இருக்கும் அப்படின்றது தான். அதாவது டிக்டாக் 2018 ஆண்டு காலங்களில் டிக்டாக் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி டிக்டாக்கோட ஒரு பெரிய சீரழிவு இந்த அபிராமியோட குடும்பம்னு சொல்லலாம். ஒரு தாய் வந்து இறந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக அந்த தந்தை வந்து ஒரு உறவினர்களால் இல்லை ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் வேற ஒரு திருமணம் செய்து கொள்வதே வந்து மாற்றாந்தாய் வந்து அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான். ஆனால் அவர்கள் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு பச்சிளம் குழந்தைய, அதாவது எவ்வளோ கனவுகளோடு அந்த குழந்தைகள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும், அந்த குழந்தைகளோட பச்சிளம் குழந்தைகளை ரொம்ப கொடூரமாக கொலை செய்த தாய் தான் வந்து அபிராமி. நேர விஷயத்துக்கு போயிடணுன்னு பார்த்தா அபிராமிலாம் வந்து கோடியில் ஒரு பிறவி. இந்த அபிராமி இருக்குல்ல, இப்போது இந்த அபிராமின்றது கோடியில் ஒரு பிறவி. இந்த பிறவி இன்னொரு கோடியில் இன்னொருத்தர் கூட வரக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. அதாவது 2018 காலகட்டத்தில், அதாவது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியை சேர்ந்தவர் தான் வந்து விஜய் என்ற விஜயகுமார். அப்போது அவருக்கு 27 வயசு இருக்கும். இப்போது அவருக்கு 35 வயதுகள், 34, 35 வயது இருக்கும். அவர் வந்து சென்னைக்கு வராரு, படிச்சுட்டு அங்கங்கே வேலை பார்க்குறாருன்றார். ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னா கடைசியில் வங்கியில் வந்து அவர் வந்து அதாவது கடன் டாக்குமெண்ட்டு போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது, போயிட்டு கலெக்ட் பண்ணுறது, கலெக்ஷன் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கலெக்ஷன்னா பேமெண்ட் கலெக்ஷன் ஏஜென்ட் வேறு, டாக்குமெண்ட் கலெக்ஷன் ஏஜென்ட்டு அவங்க ஒரு ஏஜென்சி மாதிரி இருப்பாங்க. தனியார் வங்கியில் வந்து லோன் கேட்குறாங்க, பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன்னா அதுக்கு ஒரு ஏஜென்சி மூலமாக வச்சு டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்காக இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வேலையில் சேர்றார் அவருக்கும் அபிராமி குன்றத்தூர், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூருக்கு பக்கத்தில் இருக்க பெரிய பனஞ்சேரின்னு சொல்லிட்டு பனஞ்சேரின்ற ஊரில் இருக்கவங்க தான் வந்து அபிராமி. இந்த அபிராமியை வந்து காதல் ஏற்படுது. அந்த காதலுக்கு வந்து முதல்லையே வந்து விஜயகுமாரோட குடும்பத்தினர் ஒத்துக்கலை. ஆனால் அபிராமி வந்து நான் இவர் கூட தான் வாழ்வேன்னு அவர் ரொம்ப கட்டாயப்படுத்துது. அவங்க குடும்பத்துலேயும், அவங்க குடும்பத்துக்கும் விஜயகுமார் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார். உண்மையாக அதுதான், நல்ல பையன் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவரை வந்து சரி இவங்களே அந்த குடும்பத்தில் பாதி இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அபிராமியை திருமணம் செய்து கொள்கிறாரு. திருமணம் எப்போ செய்து கொள்கிறாருன்னா
2011 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திருமணம் செய்கிறார். 2011 8ஆம் மாதம், அதாவது 9ஆம் மாதம் 8ஆம் தேதி செப்டம்பர் திருமணம் செய்து கொண்டோடனே இவர் கூட பிறந்தவர் சகோதரர்கள் யாருமே கிடையாது. தாய் தந்தை மட்டும்தான் இருக்காங்க, அங்கே இருக்காங்க. விஜய்க்கு அபிராமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரே ஒரு தம்பி இருக்கார், அவங்க அப்பா இருக்கார், அவங்க தம்பி இருக்கார். உடனே என்ன பண்ணுறாங்க, சரி இவர் கல்யாணம் பண்ணி என்ன வைக்கிறாங்க, மாங்காட்டுக்கு பக்கத்தில் 3ஆம் கட்டளைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு வீடு எடுத்து இவங்களை வைக்கிறாங்க. அங்கே ஒரு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கார். அடுத்து உடனே இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார், பேர் அஜய்ன்னு சொல்லிட்டு. அதாவது 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அந்த குழந்தை இறக்கும்போது அதுக்கு 6லேருந்து 7 வயசு. இன்னைக்கு இருந்துச்சுன்னா ஒரு 14 வயசுக்குள்ள ஒரு குழந்தையா இருக்கும். அதன் பிறகு ஒரு பையனுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறகுது, கார்னிகான் பேர். அதுக்கு அப்போது 3லேருந்து 4 வயசு. இன்று அது இருந்தாலும் அது ஒரு 10 வயசு பசங்கள். இப்படி ஒரு 3-4 வயது வித்தியாசங்களில் குழந்தை அவங்களுக்கு இருக்குது. சரி, குழந்தைய பிஸியாக அம்மா பார்த்துக்கும், அதனால் வேலைக்கெலாம் போக வேண்டாம், குழந்தைய பார்க்குறதுக்கே அவளுக்கு நேரம் சரியாக இருக்குமே, நம்ம வந்து உழைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அங்கேருந்து குன்றத்தூர்லேருந்து தினமும் புறப்பட்டு 3ஆம் கட்டிலேருந்து வந்து டி நகரில் ஒரு தனியார் வங்கியில் வேலைக்கு வர்றார். இங்கேருந்து இவர் காலையில் கிளம்பி வந்தாங்கன்னா பேங்கிங் ஸ்டாஃப்னா தெரியும் உங்களுக்கு, போகிறதே இரவு தான் போகிற மாதிரி. இது மாதிரி சூழ்நிலையிலே வாழ்க்கை கழியுது. குழந்தைங்களே தன்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி குழந்தைங்களை நல்லா வளர்க்குறாரு. இது எப்படி நம்மளுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுதுன்னா, புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் அப்போதே வலைதளத்தில் வந்துச்சு. ஃபேமிலி நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஆமாம், அவர் மேலே எல்லாருமே நல்லா தானே சொல்கிறாங்க. அவர் வந்து குழந்தைங்களுக்கு தேவையானதை எல்லாம் பண்ணுறாரு, வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு, அந்த குழந்தைங்கள என்னென்ன தேவையை வாங்கி கொடுக்குறாரு. அந்த வீடியோக்கள், புகைப்படங்கள், இந்த சம்பவம் நடக்கும்போது 2018 நூற்றுக்கணக்கான டிக்டாக் வீடியோக்கள் வெளியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடியோக்களில் வந்து தன்னுடைய கணவர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது, பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது, ஸ்னேக் பார்க் கூட்டிட்டு போகிறது, சில்ட்ரன் பார்க், டே டு டே லைஃப் அப்படியே இந்த மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் அதாவது ஒரு விதமான அடிக்ட்டு, அதாவது அபிராமின்றது ஒரு அடிக்ட் ஆகிடுச்சு, டிக்டாக்ல ஒரு அடிக்ட் ஆகிடுச்சு. திருமணத்துக்கு முன்பு அந்த டிக்டாக் பழக்கம்லாம் கிடையாது. ஆமாம், அப்போ வீட்டில் இருக்கும்போது அப்படியே டிக்டாக் வருது, டிக்டாக்ல 2-3 வீடியோ போடும்போது அப்படியே என்ன ஆகுது, கொஞ்சம் பிரபலமாக வராங்க, வியூஸ் வருது, எத்தனை வியூஸ், இது ஒரு அடிக்ட் தானே. ஒரு வீடியோ போட்டோன்னே எவ்வளோ லைக் வருது, எவ்வளோ கமெண்ட் வருது, எவ்வளோ ஷேர் வருது, இதெல்லாம் பார்க்குற ஒரு அடிக்ட் தானே. அப்போ 2018 டிக்டாக்னு வரும்போது இன்னும் இப்போ நம்மளுக்கு இப்போ அது அவுட் ஆஃப் இதாகிடுச்சு. அப்போ வந்து அப்படி இருந்தோடனே என்ன ஆயிடுது, சரி வீட்டில் தானே இருக்கா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம், இவரு கண்டுக்காமல் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தா அந்த டிக்டாக் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக தெரியணுன்றதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு அலங்கார் பியூட்டி பார்லர் போகிறது, ஐப்ரோ பண்ணுறது. அதாவது ஒரு குடும்ப பெண்மணியை மிஞ்சி ஒரு ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடு, நான் டிக்டாக் போடணுன்றது, இப்படிலாம் இருந்தபோது அப்போ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆண் பாடுவாங்க, இந்த பக்கம் ஒரு பெண் பாடுவாங்க, இல்லை இவங்க ஒரு கவுண்டர் டைலாக் பேசுவாங்க, அவர் ஒரு கவுண்டர் டைலாக். இந்த மாதிரி ஏராளமான வீடியோக்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு? அபிராமியோட வீடியோக்கள். அப்போ வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவங்க எப்போ வெளியே போனாலும் பிரியாணி வெளியே. இப்போ இந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலே இருக்க வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே கூட்டு போ, அங்கே கூட்டு போ, இங்கே கூட்டு போ அப்படின்னு போகும்போது வெளியே ஒரு நாள் வெளியே சாப்பிடலாம் அப்படின்னும் போது இயற்கை தானே. வீட்டில் இருக்கோம், யார் வேணாலும் உடனே வீட்டில் வெளியே போயிட்டு வெளியே போனால், அதாவது பிரியாணி ரொம்ப அளவுக்கு அதிகமாச்சுன்னா உடம்புக்கும் கேடுன்ற மாதிரி அதே பிரியாணி அபிராமியோட வாழ்க்கைக்கே கேடாயிடுச்சு. என்னன்னா, குறிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிரியாணி கடைக்கு போகிறது, அங்கே பிரியாணி வாங்கி சாப்பிடும்போது அந்த இடத்துல இருந்த மீனாட்சி சுந்தரம்னு ஒரு மாஸ்டர், அந்த பிரியாணி கடையில் இருந்த ஒரு மாஸ்டர் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, முதல்ல நீங்கள் பிரபலம் ஆகிட்டீங்கன்னா உங்கள் தெருவில், ஐயோ நீங்கள் என்ன பிரபலம் மேடம், நீங்கள் தானே அந்த டிக்டாக்ல வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு 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 நல்ல ஒரு இது வருது. கடைசியில் பார்த்தா அவரும் இவங்க கூட சேர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டார். இப்போ அபிராமி கூட நிறையா ஜென்ஸு பாட்டு பாடின வீடியோலாம் இருக்குது, முகநூலில் இருக்குது, வலைதளங்களில் இருக்குது. ஆனால் அதில் வந்து இவர் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டார், மீனாட்சி சுந்தரம் அந்த பிரியாணி மாஸ்டர் வந்து அவர் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டார் இவங்க கூட சேர்ந்து வீடியோ பண்ணுறது. மற்ற சாங்குக்கும் மீனாட்சி சுந்தரமும் அபிராமியும் காம்பினேஷன்ல அந்த காம்போல வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள் மீனிங் சாங்காகவே இருக்கும். அது பிற்கால இவங்க சம்பவத்துக்கு பிறகு பார்க்கும்போது கூர்ந்து கவனிக்கும் போது தான், ஓ இவங்களுக்கு இதில் மூலியமா ரொம்ப டீப்பாக உள்ள வந்துட்டாங்க, இப்படியே நம்பர்கள் பரிமாறப்படுது. உடனே அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கார் கண்டிக்கலையா அதாவ இந்த மாதிரி காம்போ போகிறது, இதில் ஃபாலோ பண்ணுறது, ஜென்ரலாக பாட்டு பாடுறாங்க, இது வீடியோ தானே. நம்ம அதாவது
ஒரே ஒரு விஷயம், பெரிய நோயின்னு பார்த்தா இன்னைக்கு எய்ட்ஸ் நோய், அதை விட ஒரு கொடிய நோய் தான் வந்து சந்தேகம்ன்றது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுனாவே அது வந்து ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்திடும். இப்போது இந்த பையன் வந்து அவ்வளோ லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிறான். நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லி என்னை கட்டிட்டு வந்திருக்கா, எனக்கா இவ துரோகம் பண்ண போறா, அவன் ஒரு விளையாட்டு காமெடி அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே இவன் போயிட்டான். பட் விஜயோட சந்தேகம், விஜயோட ஒரே ஒரு ஹேபிட் என்னன்னா, அவர் ஒரு ரஜினி ரசிகர், ரஜினி வெறியர். அவர் ரஜினி படங்கள் ஏன்டா இந்த டிக்டாக்கும் வெளியே வந்துச்சு, இந்த வீடியோக்கள் வெளியே வந்துச்சு. கபாலி படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்லேயே இவங்க டிக்டாக் பண்ணது, அந்த படங்கள் பின்னாடி இவர் ரஜினி அப்போ புகைப்படங்கள்லாம் எடுத்தாருன்னா அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் போய் புகைப்படம் எடுத்துக்கிறது, இப்படி ஒரு வெறியர் அவர். இப்படி இருக்கும்போது இந்த நம்பர் இவங்களுக்குள்ள டிக்டாக் பண்ணும்போது இந்த நம்பர்கள் பரிமாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இவன் ஆஃபீஸ் கிளம்பி போன உடனே அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறது. பேசிக்கிட்டே இருந்தோடனே திடீர்னு அவர் வீட்டுக்கு இவங்க வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு பக்கத்து ஒரு 2-3 தெரு தள்ளி அவர் ரூம் இருக்கு. கடையும் அவரோட அவங்க அபிராமி வீடும் பக்கமா இல்லை அந்த பகுதி ஒரே ஏரியா, அந்த மாஸ்டரோட ஏரியாவும் ஒரு அந்த அவரோட வீடும் அது பக்கத்தில் இருக்கு. இவங்க வந்து அங்கே போகிறது. கடை உரிமையாளர் அவர் வேலைக்கு செய்கிற மாஸ்டர், அவர் வேலையை செய்கிறவர், அவர் மாஸ்டர் வேலை பார்க்குறவர். இவர் அவங்க அறைக்கு போயிடுறது, யார் அபிராமியும் அவங்க அறைக்கு போயிடுறது. ஒரு சில நாட்களில் பிரியாணி அவர் இங்கே வந்தால் சந்தேகம் வரும்ன்ட்டு இவங்க வீட்டில் இருந்துன்னே பிரியாணி ஆர்டர் பண்ணுறது, அவர் டெலிவரி பண்ணுற மாதிரி இங்கே வர்றது. ஓகே. அப்போ வந்து பகல் நேரத்தில் இவங்கெல்லாம் இப்படியே ஒன்றா இருக்கிறது. இதுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம், அபிராமி அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இதில் இருந்துக்கிட்டே. அப்பா கூட தான் இருக்காரு, அவங்க தான் பக்கத்து பகுதியில் தானே இருக்காங்க. அவங்க வந்து அந்த பெரிய பனிச்சேரியில் தானே இருக்கிறாங்க. இவங்க 3ஆம் கட்டிலையில் இருக்காங்கல்ல, இவங்க மாங்காடு குன்றத்தூர்ல இருக்காங்க, அதுவும் அந்த பகுதியில் தானே இருக்கு. ஒன்றும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தானே அது. ஏன்னு கேட்டால் இவர் அங்கே பகுதியில் போக்கு வரவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல. இப்போ என்ன ஆயிடுது, ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கடா அம்மா காணோம் அப்படின்னு கேட்டோம், பசங்க பெருசாயிடுச்சு. அப்போ முதல் இது எதையுமே கற்பனையிலேயோ கதையிலையோ சொல்லலை, இதெல்லாம் காவல்துறையோட ரெக்கார்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? காவல்துறையோட ரெக்கார்டில் இருக்கிறது என்னது அதுதான் நம்ம சொல்கிறோம். என்னென்னா, பிள்ளைகிட்ட எங்கடா அம்மாவை காணோம், அம்மா அடிக்கடி ஒரு அங்கிள் வீட்டுக்கு போகிறாங்கப்பா, ஒரு அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒருவேளை அங்கே போயிருக்கும்பா அப்படின்னு பையன் அப்பா கிட்ட சொல்கிறான். அப்போ ஒரு சின்னதாக சந்தேகம் அவருக்கு வருது. சரி, மறுநாள் வந்து உனக்கு அந்த அங்கிள் வீடு தெரியுமாடான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போல்லாம் பசங்க வந்து கியூ லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க. உங்களுக்குலாம் ஐக்யூ லெவல்லாம் நீங்கள் ஒரு சின்ன குழந்தைங்களுக்குலாம் எல்லாமே தெரியும். அந்த அப்போ இருக்கிறதோட பையனுக்கு எப்படி தெரிஞ்சில்ல, கூட்டு போய் இவங்க போகும்போது வரும்போது அந்த இடத்துல ஏதாவது கை காட்டியிருப்பாங்க, இல்லை வரும்போது நிப்பாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஒரு மாதிரி அவங்க அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே சொல்லியிருக்காரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, விஜய் இவங்க இல்லைன்னொன்னே அவங்க அப்பாவுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 20 நாட்கள் முன்னாடி இந்த பையனை கூட்டிக்கிட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு நேராக அபிராமியோட வீட்டுக்கு போகிறார். அபிராமியோட வீட்டுக்கு போய் அவங்க தம்பி பிரசன்ன மணிகண்டன்னு பேர், அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார், அவரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க 3 பேரும் அந்த சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு நேராக அந்த மீனாட்சி சுந்தரம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அபிராமி இருக்குது. அங்கே அபிராமி இருந்த உடனே ஒரு கணவனா என்னத்தை உணர்ந்திருப்பான். அப்போவே அவன் செத்துட்டான். இன்னொரு வீட்டில் காதலித்த மனைவி இன்னொருத்தர கூட இருக்கணும், அப்போவே அவன் செத்துட்டான்னு வச்சுக்கங்க. ஆனால் குழந்தைங்கள நல்ல தகப்பனாக இருக்கணும்ல அடுத்து. அதனால சரி மறப்போம் மன்னிப்போம், இதை வந்து இனிமேட்டு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது வரமாட்டேன்து. உடனே அவங்க அப்பா வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவர் குழந்தைய கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாரு. அடுத்த ஒரு 4 டேஸில் அபிராமி வந்து நேராக ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்துடுறாங்க. எங்கள் விஜய் வீட்டுக்கே இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு சரி காமனாக சரி திருந்துரும், யாரோ சொல்லியிருப்பாங்க, பெரியவங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த சூழ்நிலை அப்படியே போயிட்டே இருக்குது. திரும்ப வந்ததுலேருந்து குழந்தைங்களை சரியாக கவனிக்கிறது இல்லை, எதையுமே பண்ணுறதில்ல. அபிராமிக்கிட்ட ஆல்ரெடி 2 ஃபோன் இருக்குது. சாம்சங் ஃபோன் ஒன்று இருக்குது, இன்னொரு மொபைல் ஒன்று, 2 மொபைல் வச்சுருக்காங்க அபிராமி. ஏன்னா டிக்டாக் பண்ணுறவங்களாச்சே, 2 மொபைல் வச்சுருக்காங்க, 2 நம்பர் 3 நம்பர் வச்சுருக்காங்க, 2 மொபைல் 3 நம்பர். அதெல்லாம் காவல்துறை விசாரணையில் தான் தெரிய வருது. இதில் அவர்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ இவர்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணலாம், நம்மளோட அதாவது ஒரு
மோசமான ஒரு கள்ளக்காதல். இதில் வந்து நம்மளோட தொடர்பில் வந்து நீடிக்கணும்னா கணவன், மகள், மகன் 3 பேரும் இடைஞ்சலாக இருக்காங்க. இவங்க 3 பேரையும் கொண்டுடலான்ட்டு ஒரு பிளானை போடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அவர், சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 விதமான மருந்துகள், 3 மருந்து மாத்திரை, இதை வந்து ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கொடுக்குறாங்க. அவர் அதை பார்த்துட்டு 3 விதமான மாத்திரைகளை இவங்களுக்கு கொடுக்குறாரு. 289 ரூபா அதுக்கு பேமெண்ட் கேட்குறாரு. அந்த பேமெண்ட்டை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க, 2018 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 30ஆம் தேதி அன்று பால் வாங்கிட்டு வந்து பாலை நல்லா காய்ச்சி 3 பேருக்கும், ஹஸ்பண்ட், பையன், பொண்ணு 3 பேருக்கும் 5 மாத்திரையை போட்டுறாங்க. போட்டு கொடுத்துட்றாங்க. பசங்க 2 பேரும் குடிங்கன்னொன்னா பசங்க 2 குடிச்சிருச்சு. பையன் பாதி குடிச்சு பாதி வச்சிட்டான். பொண்ணு ஃபுல்லாக குடிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் குடிக்கும்போது என்ன கசப்பாக இருக்குது, இது சக்கரை போடலன்னா பூஸ்ட் கலந்து தரவான்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. பூஸ்ட்டுன்ற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. பூஸ்ட் கலந்து தரவான் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. கொஞ்சம் குடிச்சிட்டு வச்சார்ல, இவர் தூங்கிட்டார். 30ஆம் தேதி. மறுநாள் 31ஆம் தேதி. மறுநாள் 31ஆம் தேதி அன்று விஜய்க்கு பர்த்டே. யார், கணவருக்கு பிறந்தநாள். காலைல எழுந்திரிச்சு பார்க்குறாரு 11 மணி. ஐயோ எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சே, நைட்டு வேறு லேட் ஆகிடுச்சுன்ட்டு உடனே பரபரப்பை எழுந்து குளிச்சுட்டு பையனை பார்க்குறாரு. பையன் அரை தூக்கத்தில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் சோஃபாவில், ஹாலில். உடனே ஆஃபீஸ் போய் கிளம்பிட்டு சாப்பாடு எங்கே பண்ணிட்டியான்றாரு. இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் பசங்களை கூட்டிகிட்டு, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருங்கன்றாங்க. சரி ஓகே ஹோட்டலில் சாப்பிட்ருங்கன்றாங்களேன்ட்டு எப்பயுமே ஒரு குழந்தைகள்ன்ற போது அது எந்த பெற்றோராக இருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கு தந்தை மேலேயும் பையன்களுக்கு வந்து அப்பா மேலும் ஒரு பாண்டிங் இருக்கும். பெண் குழந்தை இல்லைன்னா அப்பா மேலே பசங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். அது வந்து அது தடுக்கவே முடியாது. அப்பாவுக்கும் பெண் குழந்தைங்க மேலே தான் ஒரு பாதி. சின்ன குழந்தை இல்லை, உடனே போயிட்டு காலைல ரெகுலராக போய் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கிளம்புற மாதிரி போயிருக்கும்போது தடுத்துருக்காங்க, கையை பிடிச்சிருக்காங்க. அது தூங்குது, நைட்டு ஃபுல்லாக இருமிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ நீ முத்தம் கொடு எழுப்பிட்டேன்னா எந்திரிச்சிரும், நீ போயிடுன்றாங்க. போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. உடனே ஸ்ட்ரைட்டாக இன்னொரு 5 மாத்திரையை போடுறாங்க. கலக்கி பையனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் அரை மயக்கத்தில் இருக்கான். அவனை அப்படியே தூங்க வச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. யார், கள்ளக்காதலனுக்கு, மீனாட்சி சுந்தரத்துக்கு. அந்த ஆடியோ இன்னமும் வலைதளத்தில் இருக்குது, கேட்டிருப்பீங்க. கேட்டேன். அந்த ஒரு சின்ன அந்த இது மட்டும்தான் இருக்கும், அந்த 2 பேரும் பேசுறது. குழந்தைங்க எப்படி இருக்கு 5 மாத்திரை போட்டேன். அப்படியே அவன் அடுத்த கேள்வி கேட்பான், செத்துருச்சிங்களாடு? செத்துருச்சு, ஆனால் தூங்குன மாதிரி தான் படுத்து கிடக்குதுங்க. அப்படியா, என்னடி பயம் இல்லாமல் சொல்கிறேன், எனக்கே பயமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், அதுதான் என்ன பண்ணுறது தெரியல. இப்போ எங்கன்னா போயிடலாமான்னு, அதான் ஓடி போகிறதுக்கு தானே பிளான் பண்ணது, அதுக்கு தானே எல்லாத்தையும் பிளான் பண்ணது. சரி நம்ம நீ என்ன பண்ண, கிளம்பிடு அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்கூட்டி பப் TN 85 சம்திங், TN 85 ஒரு 4 நம்பரில் ஒரு ரோஸ் கலர் ஸ்கூட்டி பப் அவங்களோடது. அதை எடுத்துக்கிட்டு நேராக பக்கத்தில் அருகில் இருக்க ஒரு சின்ன ஜுவல்லரிக்கு போகிறாங்க. போயிட்டு தாலி சங்கிலி மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து அதை வந்து அடவு வைக்கிறாங்க. அதை அடவு வச்சோன்னா 12,000 ரூபாய் தான் தருவேன்றாரு. 12,000 ரூபாய் தான் தருவேன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இல்லை எனக்கு ரொம்ப மெடிக்கல் இது, அதனால் நான் விற்றுருங்க, நீங்கள் விற்றுட்டு காசு எடுத்துக்கணும்னா. ஐயோ லேடிஸ் வந்து கேட்குறாங்களே, ஸ்கூட்டி பப்பில் வராங்களே. சரி உடனே என்ன பண்ணுறாரு, 17,000 ரூபா கொடுக்குறாரு. இந்த 17,000 வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு நேராக வந்துடுறாங்க. வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க, பையன் மாத்திரை போட்டாச்சு, அவன் திரும்ப எந்திர கொடுக்கக்கூடாதுன்ட்டு இவெல்லாம் வந்து, அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல. கள்ளக்காதலன் கூட அன்னைக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். விஜயும் கொஞ்சம் சூதானமாக அமுச்சு விட்டுருக்கலாம். 2 குழந்தைங்க உயிர் மிஞ்சிருக்கும். திரும்பவும் வந்து, இல்லை அவங்க அப்பா வீட்டிலேருந்து வராமையே இருந்து கூட இருந்திருக்கலாம். திரும்பவும் வந்து சரி ஓடி போயிருக்க வேண்டியதானே எங்கேயாவது. இந்த 2 குழந்தைகளையும் கொண்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, மருந்தை கொடுத்தது இல்லாமல் 2 குழந்தையும் தன்னோட கையை வச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. நெரிக்கும் போது இவங்களோட நகங்கள் வந்து அந்த குழந்தையோட கழுத்து மார்பெல்லாம் கீறி இருக்கு. அது மறுநாள் இந்த மெடிசன் சாப்பிட்டு இறந்து போனதுக்கும் அதுக்கும் மார்புலையும் வயிற்றுலையும் கழுத்துலையும் கீறி இருக்கு.
கீறி கழுத்தை நெரிச்சு அந்த பையனை கொண்டுட்டு இந்த செத்து போன குழந்தை திரும்ப எந்திரிச்சிடக்கூடாதுன்னு இந்த குழந்தையும் கழுத்தை பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கியிருக்காங்க. அமுக்கிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு கழுத்து வரைக்கும் அப்படியே பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு அப்ஸ்காண்டு நேராக வெளியே வந்து கள்ளக்காதலன் வீட்டுக்கு போனோன்னே கள்ளக்காதலன் மேலேருந்து இறங்கி வராரு. அவர் ஏரியாவிலேருந்து அவர் வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வராரு. இவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக போய் கோயம்பேட்டில் இவங்கள பஸ் ஏற்றி விட்றாரு. நானும் நீயும் ஒன்றா இருக்க தெரிஞ்சு போச்சு, இப்போ நீ இருக்க நான் போயிட்டேன்னு சொன்னால் நம்ம 2 பேரும் ஓடிட்டா 2 பேரும் ஓடின மாதிரி ஆகிடும், நீ முதல் போயிடு, நான் ஒரு 2-3 நாள் பொறுத்து வரேன். இதுதான் அவங்க பிளான். ஓடினோடனே நாகர்கோயிலில் போய் கன்னியாகுமரியில் போய் இரு, நான் 2-3 நாள் பொறுத்து எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பணம்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம கேரளாவில் போய் செட்டில் ஆயிடலாம். அல்பத்தனமான ஒரு சிற்றின்பத்திற்காக ஒரு குழந்தைங்க ஒரு பேரானந்தம், ஒரு குழந்தைங்களே அதுங்க கூட வந்து அந்த குழந்தைங்க கூட வாழ்கிறதே ஒரு பேரானந்தம். ஒரு சிற்றின்பத்துக்காக இந்த குழந்தைங்களும் கொண்டுட்டு நாகர்கோயில் பஸ்ஸில் போயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்கள மூடிட்டு தன்னோட கணவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. நீ வீட்டுக்கு வராத, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துரு, உனக்கு தான் பர்த்டே வச்சேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கி ரொம்ப மந்த் எண்ட் டேட்டு, எனக்கு ரொம்ப அதிகமான வேலை இருக்குது, அதனால் நான் வந்து இன்றைக்கி நைட்டு லேட் ஆகிடும், முடிஞ்சால் லேட்டு மிட் நைட்டில் காலையில் தான் வருவேன்னு அவர் சொல்லிட்டார். உடனே அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாரு, யார் மச்சினனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மணிகண்டா, இந்த மாதிரி பிரசன்னா மணிகண்டா அவர் பேர், இந்த மாதிரி அபிராமிகிட்ட ஃபோனை கொடு, அவங்க இங்கே வரலையே மாமான்றாங்க. அப்படியா, இல்லையே, இந்த நான் வரேன், நேராக போயிட்டு அவரை கூப்பிட்டுட்டு என்னடா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீடும் பூட்டி கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக 2 பேரும் அடுத்த சந்தேகம். அதான் 20 நாள் முன்னாடி எஸ்கேப் ஆகிருக்கேன், அப்போ கள்ளக்காதல்ன்ற படுகுழியில் விழுந்துருச்சுல்ல, படுகுழியில் விழுந்து கிடக்குற. உடனே மீனாட்சி சுந்தரம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அபிராமி இல்லை. ஓ, இங்கே இல்லையே அபிராமி இல்லையா, அவர் படுத்துருக்காரு, அவர் தனியார். உடனே கிளம்பி வீட்டுக்கிட்ட வந்தோன்னே என்னடா வீடு இப்படி இருக்குது, சரி திறந்து பார்த்தோன்னே அவங்க அபிராமியோட தம்பி நேராக உள்ளே போய் பார்க்குறாரு. மாமா மாமா குழந்தை இங்கே தான் தூங்குதுக்கு மாமா. அப்படி தூங்குதுன்னு தான் பார்க்குறாங்க. எங்கள் படுக்க வச்சு பெட்ஷீட் இப்படி போற்றி விட்டுருக்காங்க. உடனே வந்து கண்ணத்தை தட்டி தட்டி அஜய் 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 அஜய்ன்னு கூப்பிட்றாப்புல. ஏம்டா 30ஆம் தேதி நைட்டு போட்ட மருந்து 30ஆம் தேதி நைட்டே குழந்தை செத்து போச்சு. மறுநாள் 31ஆம் தேதி மருந்தை கொடுத்து பையனை கொண்டாச்சு. 1ஆம் தேதி அதிகாலையில் 4 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. உடனே கண்ணத்தெல்லாம் தட்டி கிட்டி பார்க்குறாரு, பையனோட லெஃப்டில் மட்டும் கிரண் நுரை தள்ளி இருக்கு. ஓகே. உடனே அதை எடுத்துகிட்டு பார்க்குறாரு, கழுத்து இங்கெல்லாம் நிறம் இதாக இருக்குது. ஐயோ அம்மானு கத்துறாரு. பக்கத்தில் இருக்கவங்க, அப்போ பால் வண்டி காய்கறி வண்டி எடுக்கிறவங்கலாம் 2-3 பேர், ஏன்ட்டா இந்த கேஸில் விட்னஸாக இருந்தவங்க ஐ விட்னஸாக இருந்தவங்க சில பேர், அதாவது அந்த சம்பவம் நடக்கும்போது இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இருந்தது. அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு 5:30 மணிக்கே காவல்துறைக்கு 5:30-6 மணிக்கே காவல்துறை குன்றத்தூர் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க 6:30 மணிக்கே வந்துட்டாங்க. வந்து குழந்தைங்களை பார்க்குறாங்க. அந்த காட்சிகள் இன்னும் கொடூரமாக இருக்கும். ஒரு டாட்டா சுமோவை வச்சு வாசலில் வச்சுக்கிட்டு பெட்ஷீட்டில் குழந்தைங்களை போட்டு அப்படியே 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அந்த வீடியோ இன்னமும் இருக்கும் சமூக வலைதளத்தில். அப்படியே தூக்கிட்டு வரும்போது அங்கே இருக்க அந்த பப்ளிக் ஃபுல்லாகவே ஒரு 6:30-7 மணிக்கு உடஞ்சி அழுவாங்க, கத்துவாங்க. அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு குரோம்பேட்டை மார்ஜரிக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த குழந்தை இறந்துடுச்சு. மார்ஜரிக்கு கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அன்று மாலையே வந்து அவர்கிட்ட தந்தைக்கிட்ட உடலை ஒப்படைக்கிறாங்க. அன்று இரவே வந்து அவர் குளம்பேட்டையில் அங்கே இருக்க 3ஆம் கட்டளை இதில் வந்து மயானத்தில் வந்து அவங்களுக்கு நல்லடக்கம் செய்யப்படுது குழந்தைங்களுக்கு. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் போக ஆரம்பிக்குது. அப்போ உடனே போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, முந்தானேத்து பால் கொடுத்தா, நேற்று முன்தினம் தான் பால் கொடுத்தா, இவர் தான் நேற்று காலையில் வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி காலையில் தானே வராரு, பால் கொடுத்தா அது கசப்பாக இருந்து வச்சேன் அப்படின்னும் போது உடனே ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா அவள் எங்கே போயிருக்க கால் ட்ரேஸ் அவுட் பார்க்கும்போது கால் மலையாளம் வந்து நாகர்கோயிலில் இருக்கிறதா தெரியுது. உடனே இவரை தூக்கிடுறாங்க. யார் கள்ளக்கா போலீஸ் நினச்சா என்ன வேணா பண்ணுங்க. கண்டிப்பாக போலீஸ் தானங்க ஹீரோ. அவங்கக்கிட்ட ஒரு காவலர் வந்து சீருடை அவர் உடம்புல இருக்க வரைக்கும் அவர் ஹீரோ. யூனிஃபார்ம் தானே அவங்க. உடனே இவரை தூக்குறாங்க, பிடிச்சி கொண்டு வராங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க.
இந்த அம்மா காலையில் போயிட்டு 2ஆம் தேதி காலையில் இறங்கியிருக்காங்க நாகர்கோயிலில். அங்கே ஒரு மகளிர் விடுதிக்கு போயிருக்காங்க, அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் போயிருக்காங்க. போயிட்டு நான் இங்கே தங்கணும், எனக்கு வேணும்னா அவங்க சொல்லியிருக்காங்க மேடம் 10 o'clock தான் வருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் இன்சார்ஜ் மேனேஜர் வர வரைக்கும், அந்த மேடம் வர வரைக்கும் அங்கே உட்காந்துருக்காங்க. கேட்டிருக்காங்க திரும்ப மேடம்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன், நான் அது வரைக்கும் பாத்ரூம் போயிட்டு குளிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. உடனே அவங்கக்கிட்ட கேட்டோன்னா சரி குளிச்சுட்டு வெயிட் பண்ணுறோன்னா மாடிக்கு ஒரு ரூம் அமைச்சிருக்காங்க. மாடியில் கொண்டு போயிட்டு மேலே விட்டுட்டு இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோயிலில் அந்த மாடியில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகியிருக்காங்க. ஃப்ரெஷ்அப் ஆன உடனே கீழே வந்திருக்காங்க, வெயிட் பண்ணலை, எஸ்கேப் ஆயிட்டாங்க அங்கேருந்து. எப்படி? ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும், வேறு ஹாஸ்டல் போகலாம், இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டோம்ல, இப்போ அப்படியே சுற்றி கித்தி பல ஹாஸ்டல் போகலான்ட்டு அப்படியே போயிருக்காங்க. வேறு ஏதோ ஒரு ஹாஸ்டல் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்குள்ள 2ஆம் தேதி இவரை பிடிச்சிட்டாங்க. இவரை பிடிச்சி இவர் கால் ட்ரேஸ்ஓவர் பண்ணி எங்கன்னு பார்க்கும்போது கோயம்பேடு பார்க்கிங்கில் அம்மாவோட 85 பிங்க் கலர் ஸ்கூட்டி நிற்கிறத காவல்துறை கண்டுபிடிச்சிட்டு இவரை வர வச்சே நாகர்கோயிலில் போய் கைது செய்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. நாகர்கோயிலேருந்து இங்கே வந்து 2 பேரும் இங்கே வந்து நீ இங்கே வந்துருன்னு சொன்னதாகவும், இங்கே வந்து 2 பேரும் ஓட்டிட்டு போகும்போது போலீஸை கண்டோன்னா அவங்க பைக்கோட கீழே விழுந்து போலீஸ் பிடிச்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஆமத்தில் நாகர்கோயில் போய் அங்கேயே இவங்களை ட்ரேஸ்ஓவர் பண்ணிட்டாங்க. போலீஸ் ட்ரேஸ்ஓவர் பண்ணி கொண்டு வந்து சிறையில் அடைக்கும்போது, அதாவது 2018 இந்த 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதிலாம் விஜய்க்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். அப்படியே 2ஆம் தேதிலாம் குரோத்தா டிக்டாக் அபிராமி, டிக்டாக் மியூசிக்கல் அபிராமி, டிக்டாக் குழந்தைய கொன்ன உடனே பிரியாணி அபிராமி, நியாயமாக அவளுக்கு பேர் அரக்கி அபிராமி தான் வைக்கணும். அரக்கி அபிராமி தான் சரியான வார்த்தை, அவளுக்கு பிரியாணிலாம் வைக்கக்கூடாது. என்ன ஆயிடுச்சின்னு கேட்டால், இவ்வளோ பிரபலமாக இந்த வழக்கு எல்லா ஊடகங்களும் எல்லா காட்சி அச்சு ஊடகங்களும் வந்தோடனே இவன் ஒரு ரஜினி ரசிகர் அப்படின்னு கேள்விப்பட்டு ரஜினியே கூப்பிட்றாரு அவர் வீட்டுக்கு. யாரை? அபிராமி கணவரை ரஜினியே பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு வர வச்சு அவரு கட்டி பிடிச்சி அழுகுறாரு கையை பிடிச்சிக்கிட்டு. ரஜினிகாந்த் அவருடைய மனைவி 2 பேரும் விஜய் என்ற விஜயகுமாருக்கு வந்து கவலைப்படாதப்பா, என்ன உன்னை அம்மாவா நினச்சிக்கப்பா, அம்மா எனக்கு யாருமே இல்லைம்மான்றார். அதெல்லாம் ரொம்ப மனதை உருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவே இருந்துச்சு. அபிராமியை கைது பண்ணிட்டாங்க, சிறையில் அடைச்சி கொஞ்ச நாளில் அவங்க குடும்பத்தினர் கூட யாருமே ஜாமீன் மூவ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தான், அபிராமி குடும்பத்தினர் எல்லாம் விஜய்க்கு தான் ஆதரவாக நின்னாங்க. இந்த காலகட்டத்தில் 2021 சம்திங் காலகட்டம்னு நினைக்கிறேன், 2021 காலகட்டம். இவர் அரெஸ்ட் ஆகி ஒரு 3 வருஷம் பொறுத்து, அதாவது வேலூரை சார்ந்த பெண் வந்து பெரம்பூரில் தங்கி பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அபிராமியோட சகோதரர் பிரசன்ன மணிகண்டன் அவங்களும் காதல் பண்ணி திருமணம் செய்து கொள்ளலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்து 2 குடும்பத்தினரும் பேசி திருமணம் நிச்சயம் பண்ணும்போது இன்னாரோட அக்கா தான் அபிராமின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணும் பெண் வாங்கிருச்சு. அபிராமி தம்பியை கட்டிக்க போகிற பொண்ணும் பெண் வாங்கிருச்சு. அந்த பெண் வீட்டாரும் பெண் வாங்கினோடனே இந்த கவலையில் அந்த வீட்டிலே அவர் தம்பி பிரசன்ன மணிகண்டன் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டார். இப்போ அபிராமினால் 3 உயிர் போயிடுச்சு, விஜய்க்கு வாழ்க்கையே போயிடுச்சு. அவர் அடுத்த திருமணம் எதுவும் பண்ணிக்கல. அவர் நேற்று என்னன்னு கேட்டால் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்த உடனே கூட ஒரே ஒரு ஊடகத்துக்கு அவர் பேசியிருக்கார். அவர் பேசினதாகவும், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், தண்டனை கம்மியாக கொடுத்தா தான் வருத்தப்படுவேன், தண்டனை கடுமையாக கொடுத்துருக்காங்க, என்னை எல்லா நண்பரும் உறவினர்கள்லாம் திருமணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, என் குழந்தைங்க நான் வீட்டுக்கு போனால் என் குழந்தைங்க தான் என்னை அப்பான்னு சொல்லி ஓடியாரும், எனக்கு அதுலேருந்தே இன்னும் மீள முடியல, நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிற நிலைமையில இப்போ இல்லை, ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என் குழந்தைங்களும் என்னை ஏமாத்துறவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிச்சு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் கூட பார்த்தேன் அந்த வீடியோவெல்லாம், சிறையிலேருந்து வந்திருக்காங்க, ஆனால் அதை திருந்தினதுக்கு உண்டான எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் அவங்கக்கிட்ட இல்லை, அவள் திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கிழமையிலேருந்து வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், நகத்தில் நெயில் பாலிஷ் போட்ட மாதிரியும்,
கையில் வந்து ஒரு கருப்பு ஒரு சில்வர் வளையம் போட்டிருக்க மாதிரியும் தலையில் ஒரு 6 ஏர்பேண்ட் போட்டிருக்க மாதிரியும்லாம் இருந்தோம்னா அது சமூக வலைதளத்தில் பேசு பொருளாகிடுச்சு. எப்படி வீட்டிலேருந்தா வந்தாங்க, ஷாப்பிங் மால்லேருந்தா வந்தாங்க, சிறையிலேருந்து தானே 7 வருஷம் சிறையில், 7 வருஷத்தில் பெயிலே கொடுக்கல, சிறையில் தானே வந்தாங்க. இதுக்கு நடுவில் 10:30 மணிக்கு அதாவது மகிழா கோர்ட்டில் நீதிபதி அங்கே இல்லாதனால மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதியே வந்து மன்மிகு செம்மல் அவர்கள் வந்து 10லேருந்து 10:30க்குள்ளே காவல்துறையினர் சிறையிலேருந்து அவங்களை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. 10:30 மணிக்கு அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு, மற்ற கேஸெல்லாம் எடுக்காமல் 11:30 மணிக்கு வராங்க. வந்த உடனே அவர் ரொம்ப கண்டித்து இந்த காவலரை உங்கள் மேலே 3 பிரிவில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் பரிந்துரை செய்ய போகிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறார், காவலர் அவங்க கூட்டிகிட்டு வந்த இன்ஸ்பெக்டர், ஐயா அந்த மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவசரமாக இங்கே வரேங்க ஐயா அப்படின்னோடனே சரி விசாரணை இது பண்ணுறேன், தீர்ப்பை வாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கள் இருவரும் குற்றவாளிகள் அப்படின்னு 12 மணிக்கு எல்லா கேஸையும் ஒத்தி வச்சுட்டு இவர்கள் இருவருமே குற்றவாளி. முதல் குற்றவாளி அபிராமி, 2ஆம் குற்றவாளி அவர். தண்டனை விவரங்களை உணவு இடைவேளைக்கு பிறகு தெரிவிக்கிறேன்னு எந்திரிச்சு போயிட்டார். போன 10 நிமிஷத்தில் திரும்ப வந்துட்டார். இந்த மாதிரி நான் 3:30 மணிக்கு காலையில் தீர்ப்பை எழுதிட்டு படுக்க போனேன், 3:30 வரைக்கும் இந்த வேலையை பண்ணியிருக்கேன், இப்போயும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்காம நான் சாப்பிட போனேன்னா என்னால் சாப்பிட முடியாது சரியா, அதனால் இவர்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும், நியாயமாக இவங்க பண்ணதுக்கு வந்து 3 பிரிவில் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யிருக்கு, அது 3 பிரிவில் தண்டனை கொடுக்கணும். 120B சதி திட்டம் தீட்டுறது, 302 ஒரு 302 2 302 மூணாவது பார்த்தா 190ன்னு ஒரு பிரிவில் 3 பிரிவில் வந்து நியாயமாக பார்த்தா இவர்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இறைவன் கொடுத்த உயிரை மனிதர்களுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, நம்ம காந்தி வழியில் இருக்கிறோம், அதனால் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கும் அந்த சூழல் இல்லாதனால இவங்களுக்கு வெறும் ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு ஒத்து வரல. அதனால் இவங்க இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து சிறையில் தான் இருக்கணும். அது இல்லாமல் ஒவ்வொரு வழக்குலேயும் 5000 இவங்களுக்கு அபராதம் விதிக்கிறேன், 15,000 இறுதி மூச்சு உள்ள வரை ஆயுள் தண்டனை, 15,000 ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இந்த 15,000 கட்டத்தவரம் பட்சத்தில் மேலும் 3 ஆண்டுகள் அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கிறேன். அப்போது இவங்க வாசிக்கும் போது பார்க்கும்போது இவங்க முகத்தில் துணியெலாம் கட்டி மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் நான் யாருக்கு தண்டனை கொடுக்குறேன்னு தெரியும், முதல் கட்டிட்டு வாங்க அப்படின்னு கட்டிட்டு வராங்க. பேங்க் கிஞ்செல்லாம் முகம் மூடியெல்லாம் கைட்டுங்கன்றாரு, கட்டிட்டு வராங்க. உடனே அபிராமி அப்படியே தன்னை அழுது பிறண்டு ஆடினோன்னே கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தி தண்ணி கொடுத்து காவல்துறை கொண்டு வந்து வராங்க. ஐயா அவர் உடனே சொல்கிறாரு, யார் கள்ளக்காதலன், எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் 7 ஆண்டுகள் ஜாமீனே கிடைக்காம இங்கே இருக்கிறேன், அதனால் எனக்கு குறைந்தபட்ச தீர்ப்பை கொடுங்க. உடனே அபிராமி சொல்கிறாங்க, ரொம்ப குடும்பத்து மேலே பற்று உள்ளவங்க, என் தம்பியே இப்போ இல்லை, எங்கள் அப்பா அம்மா கூட நான் இருக்கணும், எனக்கும் கொஞ்சம் குறைச்சி தண்டனை. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு குழந்தையை கொல்றதுக்கு முன்னாடி, ஒரு பச்சிளம் குழந்தையை கொல்றதுக்கு முன்னாடி நீ போடணும்னு நினச்சா நீ ஓடி போயிருக்கணும், விட்டுட்டு போயிருக்கணும், உன் கணவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்கணும். குழந்தைய எதுக்கு கொண்டுட்டு போனீங்க? அது ஈவிரக்கம் இல்லாமல் எத்தனை குழந்தைகள் இங்கே இருக்குது, ஈவிரக்கம் இல்லாத குழந்தை இல்லாத எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ உனக்கு கொடுத்துருக்க 2 பிஞ்சு குழந்தைகளை கொண்டுருங்க, உங்களுக்கு கருணையே காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தண்டனையை டிக்ளேர் பண்ணி சிறைக்கு அமிச்சிட்டாரு. ஒரு மனிதனாக பிறந்த இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஒருத்தர் கூட, அதாவது இந்த கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்தை தவிர ஒருத்தங்கூட அபிராமி தண்டனை கொடுத்ததுக்கு வருத்தமே பட்டிருக்க மாட்டான், மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஆத்மார்த்தமாக விஜய் ஏமாத்துனது நம்மளுக்குள்ளே வரலை, விஜய் யாரோ ஒரு நபர் தான். ஆனால் குழந்தைன்றது வந்து எவ்வளோ ஒரு கல்நெஞ்சக்காரன் மனசுலேயும் வந்து 2 குழந்தைகள், அதுவும் பெற்றெடுத்த தாயே கொண்டு இருக்கிறது வந்து ஒரு காம இச்சைக்காக தாயே கொண்டது வந்து வரலாற்றில் ஏற்றுக்கொள்ள முடியாத. இனி வரலாற்றில் அபிராமி இருக்கக்கூடாது, சுந்தரமும் இருக்கக்கூடாது, இதுதான் கடைசி அபிராமியாக இருக்கணுன்றது தான் நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்து
மறைமுகமாக இருக்க பல அபிராமிகளுக்கும் மறைமுகமாக இருக்கிற பல மீனாட்சி சுந்தரங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அடித்ததாக இருக்கும். அடுத்தவர்களோட வாழ்க்கையில் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிறர் மனையை அபகரிக்கிற மனிதர்கள் இருந்தாலும் பிறர் மனைவியை அபகரிக்கிற மனிதர்கள் இருக்கக்கூடாதுன்றது தான் மனித விதி. இதுக்கு இது மாதிரி ஒரு விஷயத்தை இனி இந்த சமூக வலைதளத்தில் கேள்வியே படக்கூடாது அப்படின்றது தான் அபிராமியோட தீர்ப்பு எல்லாருக்கும் சொல்லுது. பல விஷயம் அபிராமி பற்றி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு சந்திப்பு. நன்றி.